வெல்கம் பேக் டு கோர்ஸ் அண்ட் கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். பவர் சீரிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதே டிஸ்கஷன் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்துருந்துருக்கோம். இப்போ இன்றைக்கி இதில் வந்து நம்ம தேர்ட் ப்ராப்ளம்லேருந்து வி வில் ஸ்டார்ட். ஸோ இந்த இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் n is equal to 0, இப்போ ஜென்ரல் an என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா an is going to be what? x power n upon n factorial. ஸோ n plus 1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x power n plus 1 upon n plus 1 factorial. இப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் an எடுத்துருந்துருக்கேன். இட் மே பி டேக்கன் as un as well. ஸோ an plus 1 upon an ஜென்ரல் டேர்ம் நம்ம எடுக்கணும், அவ்வளோதாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்சல்யூட் எடுத்து இஃப் யூ செக் இட் இஸ் x power n plus 1 upon n plus 1 factorial multiplied with x power n in the denominator, n factorial in the numerator. Cancel out பண்ணீங்க அப்படின்னா you will have n plus 1 here only x. So absolute of x upon n plus 1. So n plus 1ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி தான். So absolute of x upon n plus 1. இங்க now you will have to take limit n approaches infinity to this quantity, that is absolute of x upon n plus 1 which goes to 0 no matter what your x is. x என்னவா இருந்துச்சுனாலும் it goes to 0 which is less than 1. அப்படின்னா hence given power series converges for all x. So for all x na x in the real numbers இதாங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த இதில் if you notice what is your general term, you may very well see that your an is n factorial x power n. ஓகேங்களா? இங்கே எந்த டெஸ்ட் அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும்? ஸோ if you go to find an plus 1, it would be n plus 1 factorial x power n plus 1. So an plus 1 upon an is what? n plus 1 factorial x power n plus 1 divided by n factorial into x power n. So n factorial cancel ஆயிடுச்சு, n plus 1 மட்டும் இருக்க போகுது. Here also you are going to have this one. So n plus 1 multiplied with x. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ லிமிட் n approaches infinity an plus 1 upon an என்னன்னு பார்த்தீங்கன்னா which is infinity if your x is non-zero, which is 0. So this quantity is 0 whenever your x is 0. So அப்போ உங்களுக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா அந்த 0ங்கிற பாயிண்ட்டை தவிர மற்ற பாயிண்ட்லலாம் கன்வர்ஜென்ஸ் வரல, 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் வந்து நமக்கு கன்வர்ஜென்ஸ் கிடைக்குது, சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளமுக்குமே வந்து அந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸுக்கு வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருந்தால் கன்வர்ஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருந்துருக்காங்க. இஃப் யூ சி வெரி வெல் யூ கேன் சி தட் ஃபார் த தேர்ட் ப்ராப்ளம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ப்ராப்ளமுக்கு எக்ஸ் எங்கே எடுத்தாலும் நமக்கு கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி கிடைக்குது. லாஸ்ட் ப்ராப்ளமுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் கன்வர்ஜஸ் கிடைக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு பாஸ் சீரிஸ் கொடுத்துருந்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கன்வர்ஜஸ் கிடைக்குது அப்படின்னா, சரிங்களா? ஸோ இட் கன்வர்ஜஸ் with this condition. So absolute of x less than absolute of c. இந்த cங்கிறது என்னங்கிறத பொறுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டைவர்ஜன்ஸ் இருக்கு அப்படின்னா absolute of x bigger than absolute of d, இதுல வந்து டைவர்ஜன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நான் உங்களுக்கு முன்னையே வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல பேசியிருந்திருக்காங்க. You can find out some positive number r such that இதுக்கு வெளியே டைவர்ஜஸ் ஆகும், அதாவது அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ சென்டர்ட் அட் ஏங்கிறங்காட்டி இதுக்கு வெளியே டைவர்ஜஸ் ஆகும், இதுக்குள்ள கன்வர்ஜஸ் ஆகும் இருக்க மாதிரி யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை சம் பாசிட்டிவ் நம்பர். அதுதான் வந்து சரி, இதுக்குள்ள வந்து கன்வர்ஜென்ஸா இருக்கணும்.
கன்வர்ஜென்ஸா இருக்க மாதிரி யூ கேன் ஐடென்டிஃபை சம் பாசிட்டிவ் நம்பர். அதைத்தான் வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்றோம். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் வென் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல்ஸ் ஆர்? இதை பொறுத்த வரைக்கும் இது கன்வர்ஜென்டாவும் இருக்கலாம், டைவர்ஜென்டாவும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களோட எல்லா இடத்துலயும் கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் இப்படி வரணும்னா நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கணும். சரிங்களா? கன்வர்ஜஸ் ஒன்லி அட் ஏ அண்ட் டைவர்ஜஸ் எல்ஸ்வேர். இந்த மாதிரி இருக்கணும்னா ஆர் வந்து 0வா இருந்திருக்கணும். இந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் ஐ ஹேவ் ஆல்ரெடி கிவன் யூ பீப்புள். அந்த இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அந்த இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பேக் டு த டிஸ்கஷன். இங்க if you have two power series, okay, you have two power series which converges absolutely in the same region. அப்போ இதை பேஸ் பண்ணி if you are finding another power series, சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி you are getting another power series. ஸோ இப்போ மல்டிப்ளை அப்படின்னா இப்போ a0 a1x plus a2x squared plus a3x cube plus etc. இப்படி ஒரு சீரீஸ் இருக்கு. இது கூட b0 plus b1x plus b2x squared plus b3x cube plus etc. இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வித் கான்ஸ்டன்ட் gives you கான்ஸ்டன்ட். அடுத்தது கான்ஸ்டன்ட் வித் எக்ஸ் டேர்ம் பிளஸ் b0 a1x plus a2 b0 a1 b1 a0 b2 x squared plus a3 b0 a2 b1 a1 b2 plus a0 b3 x cube plus etc. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஃபார்ம் பண்ணும். இதுவும் அப்சல்யூட்லி கன்வர்ஜஸாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இஃப் யூ ஆர் கெட்டிங் a of x, இதுதான் வந்து அதோட லிமிட்டா இருக்கு. இதோட லிமிட் b of x இருக்கு அப்படின்னா இதோட லிமிட் வந்து a of x b of x இருக்கணும். இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னது, இது ரெண்டுமே கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி in a same region of convergence. அந்த region of convergence தான் என்ன அப்படின்னா absolute of x less than r. அதே region of convergenceல இதோட ப்ராடக்ட்டும் absolutely convergentா இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? so for which we have an example here. so இங்க ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சீரிஸ்க்கும் வந்து if you find the region of convergence, இங்க உங்களோட n plus 1, அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு எடுத்தீங்கன்னா it is 1. so a(n)ம் 1 தான். so limit n approaches infinity, absolute of an plus 1 upon an என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 தான். so the region of convergence is this one. இங்க coming back here, நீங்க இப்போ an வந்து it can be either plus or minus. so minus 1 to the power n minus 1 multiplied with 1 upon n. so an plus 1 அப்படிங்கும்போது minus 1 to the power n multiplied with 1 upon n plus 1. so இப்போ an plus 1 upon an என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அப்சல்யூட்டுக்கு தான் நம்ம பேச போறோம். so whatever you have minus or plus, it vanishes, it becomes 1. so n upon n plus 1ங்கிற மாதிரி வரும். and you can take n outside and cancel things up. so இதுக்கு நீங்க லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா you are going to get what? limit as 1. so இதுக்கும் region of convergence இதா இருக்க போகுது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா you are going to get resultant like this. இதோடைய region of convergenceம் வந்து இதுதான். இதுக்கு நீங்க எடுத்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. because when you try to identify the general term and checking things up, இங்க general term இதுதான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு you don't have any common pattern, or you will have to pay more attention and work hard to identify the common pattern for this. சரிங்களா? and you have another theorem which tells you that you have a power series which converges absolutely in a certain
interval of convergence or region of convergence. Then an f of x per n. இங்க இந்த f அப்படிங்கிறது it can be any continuous function. சரிங்களா, இதோடைய region of convergence is going to be absolute of f of x less than r. சரிங்களா, so you have something like this. And இந்த theorem use பண்ணி suppose if you have actually this is your thing, that is 1 plus x squared plus x cube plus etc. இப்பதான் நம்ம செக் பண்ணோம் இதோடைய region of convergence is absolute of x less than 1. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா I know that my f of x is equal to 4x squared. இந்த ஒரு continuous function நான் apply பண்றேன். So it is 1 plus 4x square plus 4x square whole square plus 4x cube whole cube plus etc. இப்படி ஒரு series இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா I am going to get 1 upon 1 minus x. இது நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா it is again a geometric series with initial term 1 and common ratio 4x square. So இதான் வரப்போகுது. இங்க radius of convergence என்னவா இருக்க போகுது அப்படின்னா this is valid only when absolute of 4x square is less than 1. So இப்போ இதில இருந்து simplify பண்ணீங்க அப்படின்னா you are going to get x square, absolute of x square is less than 1 upon 4, and this tells you that your absolute of x has to be less than 1 upon 2. சரிங்களா, next if you have a path series with radius of convergence r, okay, so இந்த power series ஒரு ஃபங்க்ஷனா நம்மனால எழுத முடியும். that is what, right? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து derivatives எந்த ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணாலும் you are able to identify. It is simply like what? c0 plus c1 x minus a plus c2 x minus a whole square plus c3 x minus a whole cube plus etc. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்க போகுது. This is your function f of x. So what is f prime of x? It is c1 plus 2 times of c2 x minus a plus 3 times of c3 x minus a whole square. Then இப்போ அடுத்த term இருந்துச்சுன்னா c4 x minus a to the power 4 இப்படி தான் இருக்க போகுது. So it is 4 times of c3 x minus a whole cube plus etc. இதே இது f double prime of x பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து so it is going to be 2c2 plus 3 2 இங்க வரும்போது 6c3 x minus a plus 12c actually 12c4 yeah c4 x minus a whole square plus etc. இப்படி இருக்க போகுது. இதுதான் in general terms நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா, so இங்க வந்து we start with n is equal to 1, இங்க we'll start with n is equal to 2. அந்த விஷயங்கள் தான் இங்க எழுதி இருந்திருக்கும். இதே மாதிரி உங்களால எந்த ஆர்டர் டெரிவேட்டிவ் வேணாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது எல்லா டெரிவேட்டிவ் சீரிஸ்க்குமே வந்து your radius of convergence is going to be r only. givenக்கு வந்து r அப்படின்னா இது நீங்க இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் r தான் இருக்க போகுது. சரிங்களா, so radius of convergence same அப்படின்னா region of convergence is also same. okay, so இந்த இடத்துல வந்து we are given that f prime f of x என்னங்கறத கொடுத்துட்டாங்க. இத கொடுத்துட்டு f prime of x என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. so f of x is equal to 1 plus x squared plus x cube plus x power 4 இந்த விஷயம் சொல்லிட்டாங்க. if you find f prime of x, it is going to be 1 plus 2x plus 3x squared plus 4x cube, so n times of x power n minus 1 plus etc. இப்படி இருக்க போகுது. and your double prime of x is going to be 2 plus 6x plus 12x squared plus அடுத்த term பார்த்துட்டீங்க அப்படின்னா it is going to be 5x power 4, so plus 20x cube plus etc. till n times of n minus 1 times of x power n minus 2 plus etc. இப்படி இருக்க போகுது. ஸோ இதை காமனாக இந்த மாதிரி நம்மளால எழுதிட முடியும். இப்போ இதை வந்து இன் சிம்பிள் நோட்டேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா
summation n runs from 1 to infinity n times of x power n minus 1. Even now you may check the radius of convergence. இப்போ இந்த இதுக்கு 1 அப்படிங்கிறது இந்த given சீரிஸ்க்கு 1 அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ இந்த விஷயத்துக்கு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you may write your an plus 1 is n plus 1 and an is equal to n alone. So n plus 1 upon n, an plus 1 upon an is this quantity. So you can take n outside and cancel it. So you are going to have only what? 1 plus 1 upon n. So which approaches 1. Same. அடுத்தது இந்த f double prime of x க்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் இருக்க போகுது. Here your an is n multiplied with n minus 1. an plus 1 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா n plus 1 n இருக்க போகுது. So an plus 1 upon an என்னங்கும் போது n gets cancelled. n காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1 plus 1 upon n upon 1 minus 1 upon n, which also converges to 1. Okay, as n approaches infinity. சரிங்களா? So இந்த term by term differentiation, இப்போ இந்த விஷயத்தை நீங்க டைரக்டா differentiate பண்ணீங்க அப்படின்னா what are you going to get? சரிங்களா? அந்த ஒரு விஷயம் இருக்கு. So let me do it in different color. So 1 upon f of x is equal to 1 upon 1 minus x. இப்போ f prime of x அப்படிங்கும்போது you are going to get minus 1 upon 1 minus x whole square. அப்புறம் இந்த 1 minus x differentiate பண்ணும்போது you are going to get minus 1. So it is 1 upon 1 minus x squared. அதே மாதிரி அடுத்து இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இதை differentiate பண்ணீங்க அப்படின்னா so 2 upon 1 minus x whole cube. Actually minus 2 upon 1 minus x whole cube multiplied with minus 1. So it is simply 2 upon 1 minus x cube. சரிங்களா? இந்த term by term differentiation வந்து எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ see that it defines in the function. So in the f இது this is approximated as some function அப்படின்னா this function has all order derivatives inside the interval. இந்த விஷயங்கள் தான் அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்ற டைப் ஆஃப் சீரீஸ்க்கெல்லாம் வந்து இது ஒர்க் அவுட் ஆகணும், டேர்ம் பை டேர்ம் டிஃப்ரென்சியேஷன் மற்ற டைப் ஆஃப் சீரீஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்ல கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஹியர் வி மே வெரி வெல் see that these are not power series. ஸோ பவர் சீரீஸ் அப்படின்னாலே நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்து இருக்கணும்? சம் குவான்டிட்டி மல்டிப்ளைட் வித் எக்ஸ் மைனஸ் ஏ summation n runs from 1 to infinity or 0 to infinity or anything like this. But இந்த மாதிரி இருந்தாதான் வந்து அது பவர் சீரிஸ் அப்படின்னே நம்ம சொல்லியிருந்திருப்போம். இப்போ டேர்ம் பை டேர்ம் டிஃபரன்சியேஷன் எப்படி பாசிபிளோ அதே மாதிரி டேர்ம் பை டேர்ம் இன்டகிரேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள் with the same radius of convergence. So அது பேசிஸ்ல வந்து here we have problem. This I am leaving as an exercise to you people. So you can try this out. Thank you.